என் பிரபுக்கள் அனைவரும் ராஜாக்கள் அல்லவோ? அவன், என் பிரபுக்கள் அனைவரும் ராஜாக்கள் அல்லவோ? கல்னோ பட்டணம் கர்கேமிஸை போல ஆனதில்லையோ? ஆமாத் அர்பாத்தை போல ஆனதில்லையோ? சமாரியா தமஸ்குவை போல ஆனதில்லையோ? எருசலேமையும் சமாரியாவையும் பார்க்கிலும் விசேஷித்த சிலைகளுள்ள விக்கிரக ராஜ்யங்களை என் கை கண்டுபிடித்திருக்க, நான் சமாரியாவுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்தது போல் எருசலேமுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறான். ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலையெல்லாம் முடித்திருக்கும் போது அசீரிய ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். அவன், என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதைச் செய்தேன். நான் புத்திமான். நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டக சாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனைப் போல் குடிகளை தாழ்த்தினேன். ஒரு குருவிக்கூட்டை கண்டுபிடிக்கிறது போல் என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்தது. விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல் பூமியை எல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவரும் செட்டையை அசைத்ததுமில்லை, வாயை திறந்ததுமில்லை, கீச்சென்று சத்தமிட்டதுமில்லை என்று சொல்லுகிறான். அசீரியா தேசத்தில் இப்போது பிரபுக்களாக இருக்கிறவர்கள் எல்லோரும் ஒரு காலத்தில் மற்ற தேசங்களில் ராஜாக்களாக இருந்தவர்கள். சனகரிப் ராஜாவுக்கு முன்பாக அவர்கள் எல்லோரும் தங்கள் கிரீடங்களை கழற்றி வைத்து ராஜாவை பணிந்து கொண்டவர்கள். இப்போது ராஜாவுக்கு கப்பம் கட்டுகிறார்கள். தங்கள் வெகுமதிகளை கொடுத்து ராஜாவுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். அசீரியாவின் ராஜா பல பட்டணங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறான். சனகரிப்பின் இருதயத்தில் பெருமையும் ஆணவமும் நிரம்பி இருக்கிறது. அவன் யுத்தத்திலே பல பட்டணங்களை பிடித்திருக்கிறான். அவற்றையெல்லாம் இங்கு மனப்பெருமையோடு பட்டியலிட்டு சொல்லுகிறான். இந்த பட்டணங்கள் எல்லாவற்றையும் சனகரிப் அழித்து போட்டான். கல்னை பட்டணம் கர்கேமிஸை போல ஆயிற்று. ஆமாத் அர்பாத்தை போல ஆயிற்று. சமாரியா தமஸ்குவை போல ஆயிற்று. இந்த பட்டணங்கள் எல்லாவற்றிலும் அசீரியாவின் ராஜாவுக்கு ஜெயம் கிடைத்தது. சனகரிப் பல தேசங்கள் மீது படையெடுத்து அவற்றை ஜெயித்தான். சில ராஜ்யங்களில் ஏராளமான சிலைகளும் விக்கிரகங்களும் இருந்தது. அவற்றையெல்லாம் சனகரிப் ராஜா கைப்பற்றினான். இந்த ராஜ்யங்களில் இருந்த விக்கிரகங்களின் எண்ணிக்கை எருசலேமிலும் சமாரியாவிலும் இருந்த விக்கிரகங்களின் எண்ணிக்கையை பார்க்கிறோம் அதிகம். இந்த விக்கிரகங்களை விட விசேஷித்தவை. அவற்றை எப்படி பிடிக்க வேண்டும் என்று அசீரியாவின் ராஜாவுக்கு தெரிந்திருக்கிறது. சனகரிப் ஒவ்வொரு சமயமும் மற்ற தேசங்களின் மீது யுத்தம் பண்ண போகும்போது அவன் ஒரு விக்கிரகத்தை ஜெயித்ததாகவே நினைத்தான். தான் ஜெயித்த தேசத்தில் ஜனங்களின் எல்லைகளை மாற்றினான். அவர்களுடைய பண்டக சாலைகளை கொள்ளையிட்டான். அங்கு குடியிருந்த குடிகளை தாழ்த்தினான். தன்னுடைய ராஜ்யத்தின் எல்லைக்குள் ஏராளமான பட்டணங்களை சேர்த்துக் கொண்டான். யுத்தத்தில் வெற்றி பெற்ற ராஜாக்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. திருடர்கள் சாமானிய மனுஷரை கொள்ளையிடுகிறார்கள். ராஜாக்களோ தாங்கள் ஜெயித்த தேசத்தின் பண்டக சாலைக்குள் கொள்ளையிடுகிறார்கள். சனகரிப் ஒரு தேசத்தின் மீது யுத்தம் பண்ண போகும்போது அந்த தேசத்தில் உள்ள பலவான்களையும் வல்லவர்களையும் சிறைப்பிடித்து அவர்களை தாழ்த்தினான். இவை எல்லாவற்றையும் தன்னுடைய கையின் பலத்தினாலும் தன்னுடைய ஞானத்தினாலும் செய்ததாக அசீரியாவின் ராஜா பெருமைப்படுகிறான். அவன் தன்னை பற்றி சொல்லும் போது நான் புத்திமான் என்று சுய பெருமை பேசுகிறான். சனகரிப் ஒரு தேசத்தின் மீது யுத்தம் பண்ணும்போது திரளான சேனைகளோடு போவது வழக்கம். இவனுக்கு முன்பு யாரும் எதிர்த்து நிற்க மாட்டார்கள். இவனுக்கு விரோதமாக யாரும் வாயை திறக்க மாட்டார்கள். தங்கள் கையை ஓங்கவும் மாட்டார்கள். யாரும் சனகரிப்புக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள். சனகரிப் ராஜா தன்னுடைய கையின் பலத்தையும் பராக்கிரமத்தையும் பற்றி சொல்லும்போது ஒரு குருவிக்கூட்டை கண்டுபிடிக்கிறது போல் என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்தது. விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல் பூமியை எல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவரும் செட்டையை அசைத்ததுமில்லை, வாயை திறந்ததுமில்லை, கீச்சென்று சத்தமிட்டதும் இல்லை என்று சொல்லுகிறான். சனகரிப்புக்கு பல தேசங்கள் மீது வெற்றி உண்டாயிற்று. இப்போது அவன் எருசலேமை முற்றுகையிட்டிருக்கிறான். மற்ற பட்டணங்களை எளிதாக பிடித்தது போல எருசலேமையும் எளிதாக பிடித்து விடலாம் என்று நினைக்கிறான். நான் சமாரியாவுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்வது போல் எருசலேமுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறான்.
சனகரிப் அசீரியா தேசத்திற்கு ராஜா. அவன் தன்னை புத்திமான் என்று சொல்லுகிறான். ஆனால் அவனுக்கு இஸ்ரவேலின் மெய் தேவனுக்கும் விக்கிரகத்திற்கும் வித்தியாசம் தெரியவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை ஒரு விக்கிரகம் என்று சொல்லுகிறான். கர்த்தர் விக்கிரகம் அல்ல. அவரை எந்த மனுஷரும் தங்கள் கைகளின் கிரியைகளினால் உண்டாக்கவில்லை, உண்டாக்கவும் முடியாது. ஆனால் சனகரிப்போ எருசலேமுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் என்று எருசலேமின் தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தைகளை பேசுகிறான். சனகரிப் ராஜா அநேக தேசங்களை ஜெயித்திருக்கிறான். எல்லா தேசங்களிலும் ஏராளமான விக்கிரகங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தேசத்திலும் அந்த தேசத்தின் விக்கிரகம் இருக்கும் என்று சனகரிப் நினைக்கிறான். இந்த எண்ணத்தில்தான் சனகரிப் ராஜா அந்நிய தேசத்தின் விக்கிரகங்களைப் போலவே இஸ்ரவேலின் தேவனையும் ஒரு சாதாரண விக்கிரமாக நினைத்து விடுகிறான். சனகரிப் சூரியனை தெய்வமாக வழிபடுகிறவன். அசிரியா தேசத்தில் சூரிய தேவனுக்கு மித்ராஸ் என்று பெயர். சனகரிப்பின் எண்ணத்தில் மித்ராஸ் மாத்திரமே சர்வ வல்லமையுள்ள உண்மையான தெய்வம். மற்றவையெல்லாம் மித்ராசுக்கு முன்பாக தோற்றுப்போன தெய்வங்கள். கர்த்தருடைய ஜனங்கள் விக்கிரகங்களை செய்யவும் கூடாது, விக்கிரகங்களை ஆராதிக்கவும் கூடாது. மற்ற தேசங்களில் உள்ளவர்கள் தங்கள் விக்கிரகங்களை பொன்னாலும் வெள்ளியாலும் செய்து அழகுபடுத்துகிறார்கள். விக்கிரகங்களுக்கு விலை உயர்ந்த ஆபரணங்களை அணிவிக்கிறார்கள். அதை பார்ப்பதற்கு ஆடம்பரமாக இருக்கும். எருசலேமின் தேவாலயத்திலோ பொன்னால் செய்யப்பட்ட விக்கிரகம் அல்ல. தேவாலயத்திற்குள் உடன்படிக்கை பெட்டியும் கிருபாசனமும் இருக்கிறது. சனகரிப்பின் பார்வைக்கு பெட்டியும் கிருபாசனமும் மிகவும் சாதாரணமானவையாக தெரிகிறது. மற்ற தேசங்களின் ஆடம்பரமான சிலைகளைப் போல தேவாலயத்தில் உள்ள உடன்படிக்கை பெட்டியும் கிருபாசனமும் ஆடம்பரமாக செய்யப்படவில்லை. சனகரிப் உலக பிரகாரமாக சிந்திக்கிறான். மாம்ச கண்களினால் கர்த்தரையும் மற்ற விக்கிரகங்களையும் ஒப்பிட்டு பார்க்கிறான். அவன் தன்னை நான் புத்திமான் என்று பெருமையோடு சொல்லிக் கொண்டாலும் அவன் மதி இல்லாதவனாகவே இருக்கிறான். இக்காலத்திலும் அநேகர் திருச்சபையின் ஆடம்பரத்தையும் அழகையும் பார்த்து சபையை மதிப்பிடுகிறார்கள். சபையின் உண்மையான அழகு அதன் பரிசுத்தத்தில் தான் இருக்கிறது. ஆலயத்தின் கட்டிடத்திலோ ஆலயத்தில் அலங்காரமாக வைக்கப்பட்டிருக்கிற பொருள்களிலோ மெய்யான அழகு இல்லை. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அசீரியாவின் ராஜாவாகிய சனகரிப் சமாரியாவை பிடித்தான். அதுபோல எருசலேமையும் எளிதாக பிடித்துவிடலாம் என்று நினைத்தான். ஆனால் அவனுடைய நினைவு சித்திக்கவில்லை. அவனுக்கு காரியம் கைகூடி வரவில்லை. சமாரியாவில் உள்ளவர்கள் கர்த்தரை புறக்கணித்தவர்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இல்லை. ஆனால் எருசலேமில் உள்ளவர்களோ கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிறார்கள். கர்த்தருக்கு பயபக்தியோடு ஆராதனை செய்கிறார்கள். கர்த்தர் எருசலேமில் தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். எருசலேமில் கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் இருக்கிறது. சனகரிப் சாதாரண மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரோ கர்த்தாதி கர்த்தர். அவரே ராஜாதி ராஜா. சாதாரண மனுஷனால் கர்த்தரை ஜெயிக்க முடியாது. சனகரிப்புக்கு இந்த எளிமையான சத்தியம் கூட தெரியாமல் தன்னை பற்றி பெருமையாக நினைக்கிறான். தனக்கு எதிராக ஒருவரும் செட்டையை அசைத்ததும் இல்லை, வாயை திறந்ததும் இல்லை, கீச்சென்று சத்தமிட்டதும் இல்லை என்று சொல்லுகிறான். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் சொன்னது நடக்கும், அவர் சொல்ல ஆகும். இந்த சத்தியம் சனகரிப்புக்கு தெரியவில்லை. ஆகையினால் அவன் சுய பெருமையோடும் ஆணவத்தோடும் என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதை செய்தேன், நான் புத்திமான் என்று மதியமாய் பேசுகிறான். கர்த்தர் அசீரியனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். ஆனால் அசீரியனோ தனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு மிஞ்சி தன் மனதில் அதிகமாக நினைத்துக் கொள்கிறான். நான் சமாரியாவுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்வது போல் என்பது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த சம்பவம் நிறைவேறுவதற்கு முன்பாகவே அசீரியன் இதை பற்றி பேசுகிறான். அசீரியன் இன்னும் தமஸ்குவையும் சமாரியாவையும் ஜெயிக்கவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு 18 வருஷங்களுக்கு பின்பே அசீரியர் தமஸ்குவின் மேலும் சமாரியாவின் மேலும் யுத்தம் செய்து அவர்களை மேற்கொள்கிறார்கள். யூதாவை சிக்ஷிப்பதற்கு கர்த்தர் அசீரியாவின் ராஜாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். அதன் பின்பு கர்த்தர் அசீரியாவின் ராஜாவை தண்டிக்கிறார். அவன் கர்த்தரை நினைக்கவில்லை. அவனுடைய கண்கள் மேட்டுமையாயிற்று. அசீரியா ராஜா தன் மன மேட்டுமையினால் கூறுவது, என் கையின் பலத்தினால் இதை செய்தேன், நான் என் ஞானத்தினால் இதை செய்தேன், நான் புத்திமான்.
நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றினேன், அவர்கள் பண்டக சாலைகளை கொள்ளையிட்டேன். வல்லவனைப் போல் குடிகளை தாழ்த்தினேன். ஒரு குருவிக்கூட்டை கண்டுபிடிக்கிறது போல் என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்தது. விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல் பூமியை எல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவரும் எனக்கு எதிராக வாயை திறந்ததில்லை.